வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு நாகேஸ்வரிஸ் லைஃப் ஸ்டைல் இன் ஆஸ்திரேலியா. இன்னைக்கு நான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். அம் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் வித் ப்ரைஸோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ப்ராடக்ட்டும் என்னென்ன ப்ரைஸில விக்கிது, எந்த ஷாப்பில நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ரைஸ்லாம் நெறைய தெரிஞ்சுக்கணும், நான் எங்க வாங்குறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது எதுவும் ப்ரமோஷன் கிடையாது. நான் பர்சனலா போய் வாங்கி, அதில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓவராலா மொத்தமா பார்த்துருங்க. நான் ஒன் பை ஒன்னா காட்டுறேன். இது ஃபுல்லா இப்ப நான் வாங்கிட்டு வந்த இதுதான். இத நம்ம ஒரு பிரைஸா நம்ம செக் பண்ணலாம் இப்ப. ஒன் பை ஒன்னா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்லேருந்து போலாம். அம் தக்காளி வாங்கினேன். ட்ரஸ் டொமேட்டோஸ். எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. எந்த ஒரு கெமிக்கலும் இதில இருக்காதுன்னு நான் நம்புறேன். இங்க ஃப்ரெஷ்ஷா இங்க ஆஸ்திரேலியால க்ரோ ஆகுற இந்த தக்காளி. இப்ப நெறைய தக்காளியில வந்து அப்படியே கல்லு மாரி இருக்கு. இங்க கெட்டே போக மாட்டேங்குதுங்க. ஒரு 5 நாள், 6 நாளும், 1 வாரம், 10 நாள் ஆனாலும் கெடவே மாட்டேங்குது. எனக்கு அது நல்ல தக்காளியா இல்லையான்னு எனக்கு பெரிய டவுட்டே இருக்கு. ஸோ இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அதனாலேயே நான் வந்து ட்ரஸ் டொமேட்டோஸ் தான் வாங்க ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து நீங்க மேக்ஸிமம் ஒரு 4, 5 நாள் வச்சுக்கலாம். அதுக்கு மேல வச்சீங்கன்னா கெட்டு போயிரும். ஸோ இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இந்த டொமேட்டோஸ் தான் வாங்குறேன். இது வந்து $4. 1 கிலோ வந்து $4. இந்த தண்டோடு தான் உங்களுக்கு கொத்து கொத்தா தான் இருக்கும். ஸோ நான் ஒரு 2 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன தக்காளி வாங்குவீங்க? உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நான் வந்து இந்த ட்ரஸ் டொமேட்டோஸுக்கு மாறி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் அ இயராவே நான் இத தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம் எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால இதுதான் நான் வாங்குறேன். அடுத்தது வந்து கியூக்கம்பர். கியூக்கம்பர் அம் நெறைய எங்க வீட்ல நான் யூஸ் பண்ணுவேன். நானே சும்மா டெய்லி அட்லீஸ்ட் 1 எடுத்துப்பேன். எப்பயாவது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், சும்மா ஜங்க் சாப்பிட வேணான்னு தோன்ற டைம் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஒரு மெயின் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கியூக்கம்பர் தான். ஸோ அதுவுமே வந்து ஒரு 1 1/2 கிலோ கிட்ட வாங்குனேன். இது வந்து $4.50 1 கிலோ. நான் சொல்ற பிரைஸ விட உங்க ஏரியால கம்மியா இருக்குன்னா அதையும் சொல்லுங்க. ஸோ எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்குற வியூவர்ஸ்க்கும் நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த இடத்துல எவ்வளோ பிரைஸ் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிய முடியும் இல்லையா? அதனால தான். அடுத்தது வந்து கிரேப்ஸ். கிரேப்ஸ் வந்து என் பையன் ஒரு கிரேப்ஸ் பைத்தியம் அது. ஸோ அவனுக்காகவே மெயினா நான் வாங்குவேன். எங்க வீட்ல எல்லாரும் சாப்பிடுவாங்க. அம் சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறது பெட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாரி கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் கூட அப்படியே அமுக்குனா கல்லு மாரி இருக்கணும். அப்ப இருந்தா தான் சாப்பிடுவான். கொஞ்சம் லைட்டா வந்து அ லைட்டா அமுங்குற மாரி இருந்தா கூட இட் இஸ் ஸ்குவிஷி ஐ டோன்ட் வாண்ட் இட்ன்னுடுவான். அதனால கொஞ்சம் பார்த்து தான் வாங்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த கிரேப்ஸ் வந்து $3.50 1 கிலோ. ஸோ இந்த கிரேப்ஸ் வாங்குனேன். அம் அப்புறம் வந்து இந்த பனானா வாங்குனேன். இது வந்து அந்த ஃபிங்கர் பனானா சொல்லுவோம்ல, அந்த பனானா. இதனோட பிரைஸ் வந்து $4 1 கிலோ. ஸோ இது வந்து 1 1/2 கிலோ கிட்ட இருந்தது இந்த பனானா. ஸோ இது வாங்குனேன். இது நார்மலா நம்ம ஆஸ்திரேலியால கிடைக்கிற அந்த பனானா இல்ல இது. இது ஃபிங்கர் பனானா. நம்ப ஊர்ல கிடைக்கிற பனானா வெரைட்டி. இது கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். இங்கே வளர்ற ஆஸ்திரேலியன் பனானா வந்து $2.50 அந்த ரேஞ்சுல இருந்துச்சு. நான் அது வாங்கல. நான் இத தான் வாங்குனேன். அப்புறம் லெமன் வாங்குனேன். இந்த ஒரு பேக் வந்து $3. இது ஒரு 3/4 கிலோ இருக்கும்னு நெனைக்கிறேன். வெயிட் நான் பார்க்கல. இந்த ஒரு பேக் வந்து $3ன்னு போட்டிருந்தாங்க. $2.80 என்னமோ இருந்துச்சு. நான் இது ஒண்ணு வாங்குனேன். அப்புறம் வந்து பொட்டேட்டோ வாங்குனேன். உருளைக்கிழங்கு வந்து 5 கிலோவே ஆம் $2.90 5 கேஜி பொட்டேட்டோ பேக். பாருங்க. இந்த 5 கிலோ பேக் வந்து $2.80 5 கேஜி. ரொம்ப சீப்பா இருந்தது. இப்ப வந்து உருளைக்கிழங்குலாம் $9, $10 அந்த ரேஞ்சில தான் விக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப சீப்பா இருந்துச்சு. உருளைக்கிழங்கு சூப்பரா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதனால அது ஒரு பேக் வாங்குனேன். அப்புறம் வந்து நானு இந்தியன் ஷாப் போயிருந்தேன். அ அங்க வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வாங்குனேன். இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய். இது வந்து $3. இந்த பிராண்ட் வந்து $3 ஒரு பேகு. இது வந்து எனக்கு காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் போடுறதுக்கு இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் இது ஒரு ஃப்ரோசன் பேக் வாங்குனேன். அப்புறம் என்னோட ஃபேவரைட் நாகப்பழம், பிளாக் ஜாமுன்.
எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஊருக்கு போனப்ப ஃப்ரெஷ்ஷா அது குட்டி குட்டியா அது சீசன் முடியிற டைம்ல போயிருந்தேன். அப்ப வந்து கிடைச்சது. அது சாப்பிட்டேன். பட் ஆனா வந்து அந்த ஃப்ரெஷ்ஷா அந்த சீசன் வர்ற டைம்ல போய் நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 10 இயர்ஸ் மேலேயே ஆயிடுச்சு நான் நாகப்பழம் சாப்பிட்டு. மெல்பர்ன்ல ஃப்ரெஷ்ஷா நாகப்பழம் கிடைக்கும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ இருந்தாலும் நான் வாங்குவேன். ஓகேங்களா? எனக்கு அவ்ளோ பிடிக்கும். சின்ன வயசுல எங்க பாட்டி ஊர்ல வந்து மரம் இருந்தது. அந்த மரத்து மேல ஏறி பறிச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு வளர்ந்த பசங்க நாங்க. ஸோ அத ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அதெல்லாம் நெறைய ஸ்வீட் மெமரீஸ். நெறைய ரிலேட்டிவ்ஸ் எங்க அத்தை பசங்க, அந்த ஊர்ல இருக்கிற குட்டி குட்டி பசங்க இப்ப எல்லாரும் வளர்ந்து அவங்களுக்கே இப்ப பேர பேத்தி எடுத்து அந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க எல்லாரும். ஸோ அவங்க கூடயே அந்த ஸ்வீட் மெமரீஸ்லாம் ஞாபகம் வருது. யார் யாருக்கெல்லாம் நாகப்பழம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரியா? நான் வந்து 3 பாக்கெட் வாங்குனேன். முதல்ல வந்து 1 பாக்கெட் தான் வாங்குனேன். அத வந்து அங்கேயே பில் பே பண்ணதுக்கு அப்புறம் திறந்து பார்த்து இங்க பாருங்க. திறந்து பார்த்து ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையா? ஃப்ரெஷ்ஷானா லைக் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாக்கெட் வாங்குனேன். அது வந்து வேக வச்சு ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. சுத்தமா நல்லா இல்ல. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சரி வாங்கிட்டோமேன்னு அப்படியே ஏதோ கசப்பான ஒரு மருந்த தூக்கி முழுங்குற மாரி முழுங்கிட்டு கிடந்தேன். இது வந்து அந்த மாதிரி இல்ல. அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதனால 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நெல்லிக்கா, ஆம்லா ஸ்லைசஸ். இது வந்து இப்ப ஸ்லைசஸாவே கிடைக்குது. முழுசு முழுசா தான் இருக்கும். இப்ப ஸ்லைசஸாவே கிடைக்குது. நெல்லிக்காய் எங்களுக்கு இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. அதனால நாங்க ஃப்ரோசன் செக்ஷன்ல போய் தான் இந்தியன் ஷாப்ல வாங்குறேன். ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் போய் கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா யாரும் தான் வாங்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க எதுவும் மெல்பர்ன்ல கிடைக்கல. அதுக்காக நான் ஃப்ரோசன் தான் வாங்குறேன். அது வந்து 2 பாக்கெட். 2 பாக்கெட் ஃப்ரோசன் செக்ஷன்ல இந்தியன் ஷாப்ல தான் வாங்குனேன். இங்க பர்ன்சைட் ஹப்ல எஸ்சிஎஸ்ன்னு ஒரு இந்தியன் குரோசரி ஷாப் இருக்கு. ஆல்டி பக்கத்துல. ஸோ அங்க தான் வாங்குனேன் இந்த இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம். அப்புறம் கருணக்கிழங்கு. கருணக்கிழங்கு சவுத்துல ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுன்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து ரொம்ப தூரம் 80 கிலோமீட்டர்ஸ் மேல போகணும். ஸோ அந்த சைடு போனா வாங்கிட்டு வருவோம். பட் நம்ம இந்த வெஸ்டர்ன் சைடு வந்து இதுவரைக்கும் நானு சேப்பங்கிழங்கு பார்த்துருக்கேன். மரவள்ளி கிழங்கு பார்த்துருக்கேன். ஆனா வந்து கருணக்கிழங்கு இதுவரைக்கும் நான் பார்க்கல. அதனால ஃப்ரோசன்லயே ஒரு கருணக்கிழங்கு பாக்கெட் வாங்கியிருக்கேன். காரக்குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சா, சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு பாக்கெட் கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ளஸ் என்னோட நான் லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த வாரம் வந்து ஃபுல்லா சிக்கன் அண்ட் சாலட் அந்த மாதிரி தான் என்னோட லஞ்ச் பாக்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக 4 பீஸ் வந்து ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ், போன்லெஸ் பீஸ் இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒன்று 1 கிலோ 300 கிராம் இருக்கு. ஸோ இது சரியா போயிடும். அதனால இது வாங்கிட்டு வந்திருக்கேன். லஞ்ச் பாக்ஸ்க்கும் என்னோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான். அதுக்கப்புறம் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்பெஷலாக என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரோஸ்டட் சென்னா. தோலோட இருக்கும்ல, அந்த உப்பு போட்டு வறுப்போங்கல்ல அந்த சென்னா. இது வந்து சேல்ல இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக திறந்தும் வச்சுருந்தாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து வெறும் ரோஸ்ட் பண்ணது தான். இது வந்து எண்ணெயில வறுத்தது கிடையாது. ட்ரை ரோஸ்ட் பண்ணது தான். அதனால இது ஒண்ணு வாங்குனேன். இது வந்து $7 இவ்வளவுமே மொத்தமே சேர்த்து இந்த டப்பாவோட $7 வொர்த்தா இருந்தது. அதனால இது நான் ஒண்ணு வாங்குனேன். இது வந்து 1 கிலோ பாக்கெட். 1 கிலோ பாக்கெட் இது. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதனால இது ஒண்ணு வாங்குனேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கெனோலா ஆயில். நான் வந்து ஆயில் வந்து ஒரே ஆயில்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். மல்டிபிள் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இப்ப இன்னைக்கு கெனோலா ஆயில் இது வாங்கிட்டு வந்திருக்கேன்ல 2 லிட்டர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது $5.50 ஆல்டில வாங்குனேன். இது முடிஞ்ச உடனே சன்ஃப்ளவர் ஆயில் வாங்குவேன் 2 லிட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பீனட் ஆயில் வாங்குவேன். செசமி ஆயில் செசமி ஆயில் அதான் நல்லெண்ணெய் எப்பவுமே இருக்கும் வீட்ல. பீனட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கெனோலா ஆயில் இதெல்லாம் வந்து
ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கும். ஆலிவ் ஆயில் எப்பவுமே இருக்கும் வீட்ல. ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். இந்த 3 எண்ணெய் மட்டும் ரிப்பீட் மோட்ல வேற ரொட்டேஷன் மோட்ல போயிட்டே இருக்கும். இந்த தடவ கனோலா ஆயில் வாங்குனேன். நெக்ஸ்ட் டைம் சன்ஃப்ளவர் வாங்குவேன். அதுக்கு அடுத்த தடவ பீனட் ஆயில் வாங்குவேன். ஸோ ஒரே ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பவுமே மாத்தி மாத்தி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது நல்லதும் கூட தான். ஒரே ஆயில் யூஸ் பண்றத விட. அப்புறம் ஆல்மண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ் ஆல்மண்ட்ஸ் என்கிட்ட ரோஸ்டட் இருக்கு. எனக்கு அது சுத்தமா புடிக்கவே இல்ல. ஒரு மாரி இந்த சீக்கு வாசனை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. நல்லாவே இல்ல. அதனால ஃப்ரெஷ் ஆல்மண்ட்ஸ் வந்து ஒரு 1/4 கிலோ பாக்கெட் ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சோடா. சோடா வந்து எப்பயாவது ஒரு மாரி நான்வெஜ் நெறைய சாப்பிடும்போதோ, இல்ல ஒரு டைஜெஷன் ஆகல அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும்போது, ஒரு லெமன் போட்டு கொஞ்சம் குடிக்கிறதுக்காக இது வச்சிருக்கேன் வீட்ல. இந்த கோக்கு, 7 அப், மிரிண்டா இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் எங்க வீட்ல வராது. நாங்க வாங்க மாட்டோம். எப்பயாவது ரொம்ப 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 ரேர் வருஷத்துல ஒரு தடவையோ, 2 தடவையோ ஏதாவது ஒரு பார்ட்டி டைம்ல அந்த மாரி டைம்ல தான் வீட்டுக்கு வருமே தவிர, ரெகுலரா நாங்க வாங்கி யூஸ் பண்றதில்ல. ஜூஸ் வேணுனாலும் ஜூஸர்ல போட்டு குடிக்கிறதோட சரி. சோடா மட்டும் எப்பயாவது ஒரு நாள் வீட்டுக்கு வரும். அந்த மாரி வாங்குறது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஐஸ்கிரீம், அஃபகட்டோ இந்த இந்த ஐஸ்கிரீம் நீங்க ட்ரை பண்ணலன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ரொம்ப புடிச்சிருக்கு. எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஐஸ்கிரீம். ஸோ இது வந்து நாங்க மெயினா அ இது வந்து குக்கீஸ் அண்ட் க்ரீம் வந்து என் பொண்ணோட ஃபேவரெட். அந்த மேடம்க்கு வந்து எப்பவுமே இதுதான் இந்த மாரி ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். இது வந்து என் பையனோட ஃபேவரெட். ஸோ அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. பேஸ்ட்டு, கோல்கேட் வாங்குனேன். பேப்பர் டவல் இது வந்து ஐஸ்கிரீமுமே சேல்ல தான் இருந்தது. 40% ஆஃப்ல இருந்தது. கோல்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பேப்பர் டவல் வந்து இந்த 3 டவல் சேர்த்து $4.50 ஆல்டில தான் வாங்குனேன். நல்ல டீலா தோணுச்சு. இது வந்து காஸ்ட்கோலயே வாங்கலாமே நெறைய பேர் கேட்கலாம். காஸ்ட்கோல வந்து அவ்ளோ பெருசா இருக்கு. அத எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு, ஸ்டோரேஜ் பண்றதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. இதுன்னா, நம்ம இதுக்குன்னு டேக் அவே கண்டெய்னர்ஸ்லாம் வைக்கிற செக்ஷன்ல கொண்டு போய் இத வச்சுருவேன். 3 தான் இருக்கா, டக்கு டக்குன்னு காலியாகும். ஆனா, ரொம்ப பெருசா இருக்கு காஸ்ட்கோல வாங்குறது. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாரி ஐட்டம்லாம் வந்து காஸ்ட்கோல வாங்குறதில்ல. அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் வாங்கியிருந்தேன் இந்த வெஜிடபிள் ஷாப்ல. இந்த வெஜிடபிள் ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்ன்சைட் ஹப்ல ஸ்பாட்லைட்டு, ஜேபிஐஃபைலாம் லைனா இருக்கும். அதுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு அ சூப்பர் சூப்பர் ஃப்ரெஷ்ஷா? சூப்பர் ஃப்ரெஷ் தான் நெனைக்கிறேங்க. ஃப்ரெஷ் ஃபுட் ஏதோ சம்திங். இது 2 ஏதோ ஒரு பேர் இருக்கும். பலாரட் ரோட்லயே பலாரட் ரோட்லருந்து பார்த்தாலே தெரியும் பன்னிங்ஸ்க்கு ஆப்போசிட்ல. பட் பேரலல் லைன் பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் லைட்டுக்கு பக்கத்துல பேரலலா ஒரு கார் பார்க்கிங் தள்ளி பார்த்தீங்கன்னா, ஒரு கடை வெஜிடபிள் ஷாப் இருக்கு. எப்பவுமே கிரவுட் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா, அந்த கடையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அ விலையும் மத்த கடைய கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அங்க கம்மியா இருக்கு விலை. அதனால தான் அங்க போறது. இந்த பீன்ஸ் வந்து $3 1 கிலோ வந்து $3 நான் வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து சூப் இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணும்போது வேணும். அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலா நான் வந்து ஸ்நாக்ஸ் வீட்ல நானே தான் செய்வேன். பட் ஆனா வந்து எனக்கு சுத்தமா டைமும் இல்ல. எனக்கு உடம்பு முடியல கொஞ்ச நாளா. உடம்பு சரியில்ல. அதனால தான் வந்து சரி ஸ்நாக்ஸ் வந்து இந்த தடவ கடையிலே வாங்கிடலாம் அப்டின்ட்டு, இந்த இது வந்து நான்மா பிராண்டுன்னு சொல்லிட்டு புதுசா அத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால இந்த ஒரு ரிங் முறுக்கு ஒண்ணு வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த முறுக்கு ஒண்ணு வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து $5 ஈச்சு. அப்புறம் எங்க வீட்ல வந்து இந்த சாக்லேட் பிரெட்டுக்கு நெறைய பேர் ஃபேன் ஃபாலோயிங் ரொம்ப பேர் இருக்காங்க. என் பையன், பொண்ணு எல்லாருமே வந்து சும்மாவே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடுவாங்க. ஃபுல்லாவே சாக்லேட் சிப் இருக்கும் அந்த பிரெட்ல. நல்லா ஒரு டெசர்ட் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த சாக்லேட் பிரெட். அதனால நான் இந்த ஆல்டிக்கு எப்ப போனாலும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் அப்படிதான் போவோம். போகும்போது இன்னொரு பாக்கெட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அத வாங்கிட்டு வந்து குடுத்துறது. ஹெல்த்தி இல்ல தான். ஆனா ஒரு சில டைம்லலாம் என்னங்க பண்றது? ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ வாங்கி குடுத்துறது. அப்புறம் ஒரு பிரெட் வாங்குனேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றதுக்காக ஒரு பிரெட் வாங்குனேன். அப்புறம் அம் ஆட்டா வாங்குனேன். கோதுமை மாவு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆசீர்வாதோட கோதுமை மாவு வாங்கியாச்சு. 5 கிலோ தான் வாங்குனேன். எப்பவுமே வந்து 10 கிலோ வாங்குவேன்.
அத ஸ்டோர் பண்ணி அந்த ஒரு 5, 6, 7 கேஜி வர்றதுக்குள்ள இப்பலாம் வண்டு விழ ஆரம்பிச்சிருது. முன்னெல்லாம் மெல்பர்ன்ல எந்த ப்ராடக்ட் வாங்குனாலும் வண்டே விழாது. இப்பலாம் அரிசி, கோதும மாவு, பருப்பு இதெல்லாம் பெரிய பல்க் பேக்லாம் வாங்குனோம்னா சீக்கிரமா வண்டு விழுந்துருது. எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்றது வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குறது நிறுத்திட்டேன் பெரிய பெரிய பாக்கெட்லாம். சின்னதாவே இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் இந்த மொளகா வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க. நீங்க இந்த லெபனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் போயிருக்கீங்களா? அங்கலாம் வந்து இந்த கபாப்லாம் குடுக்கும்போது, அப்புறம் அந்த மிக்ஸ்டு மீட் ரோஸ்ட் பண்ணி குடுப்பாங்க. அந்த மீட்லாம் குடுக்கும்போது, ஒரே ஒரு சில்லி மட்டும் லைட்டா ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சும்மா இங்க மட்டும் கிரில் பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா இந்த சைடு மட்டும் கிரில் பண்ணியிருப்பாங்க. மொத்தமா அப்படியே எண்ணெயில போட்டுலாம் பொரிக்க மாட்டாங்க. லைட்டா அந்த கிரில் ஃபினிஷ் மட்டும் இருக்கும் ஒரே ஒரு சைடுல. ஸோ அது மாரி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, அந்த மாரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் 5ஏ 5 மிளகா தான் வாங்கியிருக்கேன். நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் இது. இவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால ஒன்லி 5 பீஸ். ஸோ இத நான் செய்யும்போது உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதனால இத ஒரு 5 5 பீஸ் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு வாங்குனேன். அம் இது வந்து உரிச்சு சாப்பிடுற ஆரஞ்சு தான். நல்ல வெயிட்டா இருக்கு. ஒரு பழமே வந்து கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டா இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. சாம்பிளுக்கு வச்சிருந்தாங்க. நான் வந்து சாப்பிட்டு பார்த்து தான் வாங்குனேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. அதனால இந்த ஆரஞ்சு வாங்குனேன். இந்த ஆரஞ்சோட விலையும் வந்து $2.90. அப்புறம் ப்ளூபெர்ரி வாங்குனேன். ப்ளூபெர்ரி வந்து ஒரு பாக்கெட்டு $3. ஆல்டில வாங்குனேன் இது. ஸோ இந்த ப்ளூபெர்ரி 2 வாங்குனேன். 1 வந்து நானும் அவரும் சாப்பிடுவோம். 1 வந்து பசங்களுக்கு 2 பேருக்கும். ஸோ ஈக்குவலா ஷேர் பண்ணி குடுத்துருவேன். யார் யாருக்கெல்லாம் அச்சு முறுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் என் ஃப்ரெண்ட் ஏஞ்சலும் வந்து கொஞ்ச நாள் ஒரு நியூ இயர் அன்னைக்கு நியூ இயர் அப்போ செஞ்சோம். வீட்ல செஞ்சோம். அப்ப எவ்வளோ வேலைங்க. ஐயோ! செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள செம்ம டயர்ட் ஆயிருச்சு. ஆனா செஞ்சது அவ்ளோ ஃபாஸ்ட்டா காலி ஆயிருச்சு. ஏன்னா எல்லாருக்கும் புடிச்சிருச்சு. செய்யறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது. ஸோ இன்னொரு வாட்டி கண்டிப்பா நான் செய்யும்போது உங்களுக்கு நான் ரெசிபி ஷேர் பண்றேன். ஸோ ரொம்ப ஆசையா இருந்ததா, அதனால இந்த அச்சு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். யார் யாரெல்லாம் வீட்ல அச்சு முறுக்கு செய்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நான் எப்பவுமே வந்து ஸ்நாக்ஸ் வந்து வீட்ல தான் செய்வேன். மோஸ்ட்லி தெரியும் என்ன என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு, என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் வீட்ல தான் ஸ்நாக்ஸ்லாம் செய்வேன். இப்போ கொஞ்ச நாளா உடம்பு சரியா செட் ஆகுற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு வெளியிலே வாங்கி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் பனானா சிப்ஸ். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் பனானா சிப்ஸ். ஸோ, அதனால அவளுக்காக இந்த சிப்ஸ் நான் வாங்குவேன். எங்க வீட்ல வேற யார் சாப்பிடுறாங்களோ அவளுக்காக மட்டும் தான் பனானா சிப்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் இந்த பனானா சிப்ஸ்மே வந்து அம் $10 இது. 1 கிலோ 800 கிராம்ஸ் பாக்கெட்டு $10 பனானா சிப்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி டிஷ்யூ பாக்ஸ் வாங்குனேன். $1.90 2 டிஷ்யூ பாக்ஸ் வாங்குனேன். அதுக்கப்புறம் இந்த ஆனியன் பேக். நான் எப்பவுமே குக்கிங்க்கு ரெட் ஆனியன் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப விலை கூட இருக்கு. மனசு வரல வாங்குறதுக்கு அப்படின்னா மட்டும் தான் அந்த ப்ரவுன் ஆனியன் வாங்குவேன். ஸோ இப்போ வந்து இது வந்து $12.99 $13 10 கிலோ பேகு. நெறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். 10 கிலோ வாங்குனா கெட்டு போயிறாதா அப்படின்னு. கெடவே கெடாது. இப்போ இந்த பேக்லேருந்து பிரிச்சு என்னோட ட்ரேல நான் கொட்டிருவேன். அது ஓப்பன்ல தான் இருக்கும். ஒரு வெங்காயம் கூட கெட்டு போகாது. சூப்பரா இருக்கும். நான் எப்பவுமே ரொம்ப வருஷமாவே நான் 10 கிலோ பேக் தான் வாங்கிட்டு இருக்கேன். 90% நான் இந்த ரெட் ஆனியன் தான் யூஸ் பண்ணுவேன். எப்பயோ ஒரு நாள் தான் ப்ரவுன் ஆனியன் கிட்ட போவேன். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் யாரெல்லாம் ரெட் ஆனியன் யூஸ் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்களா? எனக்கு ஒரு சில ஐட்டம்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்க ரொம்ப பிடிக்கும். லைக் நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, புளிச்சக்கீரை, தண்டிக்கீரை, அப்புறம் அம் என்ன நாகப்பழம், நுங்கு இந்த மாரி ஐட்டம்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாரி இப்ப ஃப்ரெஷ்ஷா விக்கிறாங்க. கருணக்கிழங்கு இந்த மாரி காய்லாம் வந்து வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷா இங்க கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் நேர்ல போய் வாங்க தான் எனக்கு ஆசை. ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அம் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் போய் ட்ரை பண்றேன். நான் வாங்குனதுல எது பரவால்ல சீப்பா தான் இருக்கு.
ரீசனபிளான ரேஞ்ச் இருக்கு அப்படின்னு நீங்க தோணுச்சுன்னா, அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னா, நாகேஸ்வரிஸ் லைஃப் ஸ்டைல் இன் ஆஸ்திரேலியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிபி வீடியோ, டிராவல் விளாக்ஸ், என்னோட நாகேஸ்வரிஸ் கலெக்ஷன் வீடியோஸ், எல்லா வீடியோஸுமே இன்னும் ஃபியூச்சர்ல வந்துட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு லைக் போடுங்க. லைக் போடுறதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. ஓகேவா? பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.